வணக்கம், நான் டாக்டர் கவின் பாரதி, பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், ஜி குப்புசாமி நாயுடு மருத்துவமனை, கோயம்புத்தூர். இன்றைக்கி நெக் பெயின்னா என்ன, ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வெர்டிப்ரா அப்படின்னு பார்க்குறது முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதுகெலும்பில் டோட்டலாக 33 இருக்குது. அதில் கழுத்து முதுகெலும்பு சர்வைக்கல் வெர்டிப்ராவும், நடுமுதுகை தொராசிக் வெர்டிப்ராவும், கீழ் முதுகை லம்போசாக்கல் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழுத்து வலி இப்போ ரொம்ப காமன், எல்லாருக்கும் வருது. முன்னாடியெல்லாம் 45 வயசு 50 வயசுக்கு மேலே தான் கழுத்து வலி வரும். இப்போல்லாம் 30 வயசுலேயே கழுத்து வலி வருது. எதனால் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சர்விக்கல் வெர்டிப்ரா அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம தலைப்பகுதிக்கு கீழே இருக்கும். ஸோ தலையோட வெயிட்டை ஃபுல்லாக அந்த சர்விக்கல் வெர்டிப்ரா தான் பேர் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் அந்த கழுத்தோட மூமெண்ட்ஸ் டெய்லி நம்ம மேலே கீழே பார்க்குறோம், சைடில் பார்க்குறோம். இந்த மூமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெர்டிப்ராஸை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணும். ஸோ இங்கே பிகாஸ் ஆஃப் மூமெண்ட் வியர் அண்ட் டேர் ஆக்டிவிட்டி ஆஃப் த வெர்டிப்ரா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெர்டிப்ரா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கழுத்தில் இருக்கிறது ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கு கீழே இன்னொரு எலும்பு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவ் அப்படின்னு சொல்கிற டிஸ்க் இருக்கும். இது பிறக்கும்போது இந்த ஜவ் அப்படிங்கிறது டிஸ்க் ரொம்ப ஸ்பாஞ்சியான ஸ்ட்ரக்சர். இது ஒரு கல் மாதிரியும் இது ஒரு கல் மாதிரியும் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்க் ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குஷன் எஃபெக்ட் கொடுக்கறது, ஒரு ஷாக் அப்சார்பர். நீங்கள் மேலேருந்து எவ்வளோ வெயிட் கொடுத்தாலும், கழுத்தை மேலேயும் கீழே நகர்த்தினாலும், சைடில் நகர்த்தினாலும் இந்த டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ரெஷனை பேர் பண்ணிக்கிட்டு ஒரு வெர்டிப்ராவும் இன்னொரு வெர்டிப்ராவையும் ஒட்ட விடாமல் பார்த்துக்கும். அட் த சேம் டைம் அந்த வெர்டிப்ராக்கு இடையில ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் அழுத்தம் ஏற்படாமலும் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது இந்த டிஸ்க். ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்க்குள்ளே இருக்க வாட்டர் கண்டென்ட் குறையும். அப்படி குறைஞ்சது அப்படின்னா இந்த டிஸ்க் ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்லிப் டிஸ்க் ஆர் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரொலாப்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்பைனல் கார்ட் அதுலேருந்து வர நரம்புகள் மேலே அழுத்தம் ஏற்படும். இது டிஸ்கில் இருக்க அந்த தண்ணீர் குறைஞ்சதுனால மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை. ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ரெப்படிட்டிவ் மூமெண்ட்ஸ்னால இந்த டிஸ்க் பல்ஜாக ஆரம்பிக்கலாம். இப்போது ரொம்ப யங் ஏஜ்லேயே டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா எக்ஸசிவ் மொபைல் ஃபோன் யூசேஜ். ஏன்னா மொபைல் ஃபோனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்படி கழுத்து கீழே வச்சு தான் பார்க்குறோம், ரொம்ப நேரம் பார்க்குறோம், திரும்ப இப்படி பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் பொசிஷன், ஒரே பொசிஷனில் கழுத்தை ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அட் த சேம் டைம் ரொம்ப நேரம் லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறோம், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா வி அவர் செல்ஃப் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை அறியாமல் கழுத்து கொஞ்சம் ஃபார்வர்டாக பெண்ட் ஆகும், கொஞ்சம் முன்னாடி போகும். இதே பொசிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். பட் ஒரே பொசிஷனில் வேலை செய்கிறோம், கழுத்தை குமிஞ்சே வேலை செய்கிறோம், ரொம்ப நேரம் பேப்பர் படிக்கிறது இப்படியே வச்சு படிக்கிறோம், இல்லை ரொம்ப நேரம் எட்டி பார்த்து வேலை செய்கிறோம் அப்படின்னாலுமே இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வரலாம். இந்த டிஸ்க் ஸ்லிப் ஆகிறதுனால தான் யூஸ்வலாக ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ். இப்போ இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் வருது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வெர்டிப்ராக்கு இடையில இந்த நரம்புகள் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வரும். இந்த நரம்புகள் அழுத்தப்படலாம், இல்லை அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அழுத்தப்படலாம். இப்படி அழுத்தம் ஏற்படும் போது பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா கழுத்து வலி தான் வரும். நாளடைவில் போகிறதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கழுத்து வலி ஒன்றா தலைக்கு பரவலாம், அப்படி இல்லை அப்படின்னா நடுமுதுகுக்கும் பரவலாம். சிலர் சொல்லுவாங்க கிராமத்துலலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வாயு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த கழுத்து வலி 2 ஷோல்டருக்கும் இடையில பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடுமுதுகில் பரவும். அப்போ எல்லாரும் நம்ம அந்த கேஸ் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சிலர் நினச்சிக்குவாங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அப்படின்னா சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அங்கே பெயின் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னா கழுத்து வலி அப்படியே ஷோல்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். சிலருக்கு கழுத்து வலிக்காமல் வெறும் ஷோல்டர் பெயின் மட்டும் வரலாம். அந்த ஷோல்டர் பெயின் கைக்கு பரவலாம், விரல்களுக்கு பரவலாம், இந்த மாதிரி வரும். இது பேர் ரேடிகுலர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடிகுலர் பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்க் அழுத்தம் ஏற்பட்டு இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்புகள் அழுத்தம் ஏற்படும். இதனால் பேஷண்ட்டுக்கு அந்த ரேடிகுலர் பெயின் வரலாம். வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம்னா கை மரத்து போகுது, இந்த முழு கையை மரத்துறது, விரல்கள்லாம் மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். வெறும் டிஸ்க்னால மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் ஸ்பாண்டைலோசிஸில் இன்னொரு வெரைட்டி இருக்குது.
அதுக்கு பேர் OPLL அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிஃபைட் போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட். இது எதனால் வரும்னா வயசு ஆக ஆக சிலருக்கு வந்து அந்த வெர்டிப்ராக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டுக்கு முன்னாடி ஒரு திரை மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு லிகமெண்ட் இருக்கும், அது பேர் போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட். அது ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் டெபாசிட் ஆகி அது ஒரு சுண்ணாம்பு படிவம் மாதிரி வந்து அதுவே ஒரு எக்ஸ்ட்ரா போன் மாதிரி வந்து அந்த எக்ஸ்ட்ரா போன் growth என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்பைனல் கார்டையும் நரம்புகளையும் வந்து அழுத்தம் ஏற்படும். இதனால கூட பேஷண்ட்ஸ்க்கு கழுத்து வலி, கை மரத்து போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ரொம்ப நாள் இப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து கை கால் ரெண்டுமே வந்து டைட்டாக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நடக்கிறதுக்கு சிரமம் ஏற்படலாம். சிலருக்கு வந்து இந்த பட்டன் போட முடியாமல் போகலாம், சிலருக்கு பேனா பிடிச்சி எழுத முடியாமல் போகலாம், இல்லை ஒரு டீ காஃபி கப்பை பிடிக்கிறாங்கன்னா அந்த கிரிப்பு வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் cervical spondylosis. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூரோ டாக்டரை பார்க்குறது தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்க பார்த்து செக் பண்ணி தேவை என்றால் எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐயோ எடுத்து எந்த லெவலில் வந்து அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத பார்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா cervical spondylosis-ம் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பெரும்பாலான cervical spondylosis இந்த நெக் மூமெண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தாவே வந்து சரியாகும். சில cervical spondylosis நெக் மூமெண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சில மெடிசன்ஸ் போட்டால் சரியாகும், சிலது மினிமல் நெக் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் cervical spondylosis நெக் எக்ஸசைஸ், நெக்குக்கு ரெஸ்ட் கொடுக்கறது ப்ளஸ் மெடிசன்ஸ்லேயே செட்டில் ஆகும். சிலருக்கு தீராத வலி, மாத்திரை போட்டு எனக்கு வலி கண்ட்ரோல் ஆகலை, காலையில் எந்திரிச்ச உடனே வலிக்குது, என்னால் சரியாக பேனா பிடிச்சி எழுத முடியல, கை கால் ரொம்ப டைட் ஆகுது, நடக்கும்போது வந்து நடையில் சிரமம் இருக்குது, கை வீக்காக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ பேஷண்ட்ஸுக்கு ஒரு வேளை நெக் பெயின் இருந்தது, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது ஸ்பாண்டைலோசிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. நன்றி.